சி எழுத்துல உங்களுடைய பேர் ஆரம்பிக்குதா? அப்ப கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சி எழுத்துல பேர் கொண்டவங்க கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு இந்த மூன்றையுமே தெரிந்து வைத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டுமே இல்லாம இவங்க கிட்ட ஸ்மார்ட் ஒர்க்கா ஹார்ட் ஒர்க்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஸ்மார்ட் ஒர்க் தான் அப்படிங்கிற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்களாம். உயர்ந்த பண்புகளை கொண்ட இவங்க அரசியல், ஆன்மீகம், உணவகம், மருத்துவம் அப்படின்னு இந்த மாதிரியான துறைகளை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்களுடைய ஃபியூச்சர் ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சி எழுத்துல பெயர் வச்சிருக்கவங்க கிட்ட ஒரு ரகசியம் சொன்னா அது யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்களாம்பா. அதே மாதிரி இவங்க கிட்ட யாராச்சும் வம்பிழுக்க வந்தாங்க அப்படின்னா அதை அமைதியா கடக்க முயற்சி செய்வாங்களாம். ஆனா சரியான விஷயத்தை தேர்ந்தெடுத்து அவங்க உண்மையாகவே என்கிட்ட உண்மையான வம்புதான் இழுக்க வராங்களா இல்லைன்னா சும்மா தான் என்கிட்ட சண்டை போட வராங்களா அப்படின்றத ஆராய்ந்து அவங்க கிட்ட பொசுக்குன்னு வெடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னது அப்படின்னா இந்த பண விஷயத்துல ரொம்பவுமே கெட்டிக்காரர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ரொம்பவுமே கஞ்சத்தனமா, கஞ்சம் அப்படின்னாலும் சேமிப்புல கில்லாடியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எனவே நீங்களுமே அனாவசிய செலவுகள் பண்ண மாட்டீங்க, மத்தவங்களையும் அனாவசிய செலவுகள் பண்றதுக்கு தூண்ட மாட்டீங்க. எனவே உங்களுடைய பேர் சி எழுத்துல ஆரம்பிக்குதுன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பேர் என்னது அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அப்படின்றதையும் சொல்லிட்டு கிறிஸ்டோபர் கொலம்பஸ், சார்லி சாப்ளின், எஸ்.சி. சந்திரசேகர், சேரன் அப்படின்னு இந்த மாதிரியான பிரபலங்களுடைய பெயர்களும் இந்த சி எழுத்துல தான் ஆரம்பிக்குது. உங்களுக்கு தெரிந்த பிரபலங்களுடைய பேர் சி எழுத்துல ஆரம்பிக்குது அப்படின்னா அதையுமே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.